உங்க ஆட்சி ஒழுங்கான ஆட்சி இல்லைன்னு பேச தொடங்கி விட்டார்கள். ஐயா 98% நிறைவேற்றிட்டேன்னா புழுகாதீங்க. சரி, என்ன அவ்வளோலாம் எங்கெங்க நிறைவேற்றினீங்க, இது என்னாச்சு அது என்னாச்சுன்னு கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. இவ்வாறு கேள்வி கேட்க தொடங்கி இருப்பது வரவேற்புக்குரியது. ரைட். என்னதான் இருந்தாலும் இப்படி பேசினாலுமே இங்க ஒண்ணு இங்க இருக்கணும், இல்லைன்னா அங்க இருக்கணும், அப்படிதான் இருக்கும். விஜயே பார்கெனிங் வேணாதான் யூஸ் பண்ண முடியும். அங்க அதை நோக்கி யாரும் போற மாதிரி தெரியலையே. அதுதான் நான் சொல்றேன். நிச்சயமாக விஜயை காட்டி பயமுறுத்துவார்கள். சரி, அப்படியும் நீங்கள் பழையபடிதான் நடத்துவீர்கள் என்றால் ஒன்று ரெண்டு பேர் வேறு மாதிரி முடிவெடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. விஜயை நோக்கி அதை திருமாவளவன் சூசகமாக பல முறை வெவ்வேறு சமயங்களில் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எங்களுக்கு திமுக தான் கதின்னு நினைக்காதீர்கள். ஏன் சொல்லணும் திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை? ஏன் சொல்லணும்? நாளைக்கு வேறு நிலைப்பாடு எடுத்தால் நான் தான் அப்பயே சொன்னோமா இல்லையா, நாங்கள் ஒன்றும் திமுகவுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை, திமுகவுக்கு எழுதி கொடுத்தவங்க இல்லை அப்படின்னு அப்பயே சொன்னோம். நீங்களாம் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு போட்டு வைக்கிறார். திருமா நிச்சயமாக சார் இந்த முறை நெருக்கடி கொடுப்பாரு. அந்த நெருக்கடியிலிருந்து சமாதானப்படுத்தி அதுக்கு பிறகும் ஆனார்னா வேறு வழியிலான உபாயங்களுக்கு பணிந்து அவர்கள் போவார்களானால் சரி, இதன் பிறகு இருக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல சமயமிடம் இதை நழுவ விடாதுன்ற மாதிரி நல்ல சமயம் இது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு. இதை நழுவ விட்டால் வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதே நிலைதான் அதிமுகவுடன் சேருகிற கட்சிகளுக்கும். அதனால்தான் பாஜகவில் 1-2 பேர் திரு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களாக இருந்தாலும் வேறு சிலர் ஆட்சியில் பங்குகிற வாய்ப்பு இப்போது கிடைக்கிறது, இப்போதாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.